யூஎஸ்டிடி பை பண்ணும்போது செல்லர்ட ட்ரேட்ஸ் கவுண்ட் பெர்சன்டேஜ் பார்த்து வாங்குகிறோம். கிரிப்டோ கரன்சிக்கு புதுசாக இருக்கிறார்கள் செல் பண்ண நினைக்கும் போது எப்படி செல் பண்ணலாம்? ஓகே, நீங்கள் கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங்கை பற்றி சொல்கிறீங்க. ஓகே, கிரிப்டோவை ஃபியட்டாக மாற்றுற எப்படி, ஃபியட்டை கிரிப்டோவை மாற்றுற எப்படி? இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ போதானது கனடாவில் இருப்பீங்கன்னா கனேடியன் டாலர்ஸை கிரிப்டோவை மாற்றுற எப்படி, கிரிப்டோவை கனேடியன் டாலர்ஸாக மாற்றுற அப்படிங்கிற மாதிரி. அப்படி நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறுபடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோவிலேயே அதிக அளவான ஸ்கேம்கள் நடக்கிற ஒரு பேசணுன்னா அது P2P தான். ஓகே, சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட டிரெக்டாக உங்களோட பேங்க் கார்ட்ஸில் கொடுத்தே கிரிப்டோ வாங்கிக்கொள்ளையாலும் அது டெக்ஸபிளாக இருக்கும். ப்ளஸ் என்னன்னு சொன்னால் அந்த கண்ட்ரியில் கிரிப்டோ லீகலாக இருக்கும். சில கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ அன்னோனில் இருக்கும். ஓகே, லீகல் இல்லை சம்மந்தமான ரெகுலேஷன் இல்லாத கண்ட்ரிஸ்களில் பேங்க் கார்ட்ஸை கொடுத்து நீங்கள் கிரிப்டோ வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கிரிப்டோ வாங்குறதுக்கு P2P ட்ரேடர்ஸ், P2P பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். அது யாருன்னு சொன்னால் கிரிப்டோ வாங்குறாக்களையும் விற்கிறாக்களையும் இணைக்கிற மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் P2P மார்க்கெட் பிளேசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அது நிறைய ஃபேமஸான மார்க்கெட் பிளேசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸில் கிரிப்டோ வச்சிருக்கிறாக்கள் அவங்களோட ஆஃபர்ஸை போடுவாங்க. அப்போ கிரிப்டோ தேவையானக்கள் போய் வாங்குவாங்க. அதே மாதிரி கிரிப்டோ வாங்கணும்னு நினைக்கிறாக்கள் எனக்கு கிரிப்டோ தேவைப்படுன்னு சொல்லியும் ஆஃபர்ஸ் போடலாம். நீங்கள் போய் வாங்கலாம். இப்போ நீங்கள் ட்ரேடராகவும் மாறலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட் 1 டைம் 2 டைமுக்கு நீங்கள் வாங்குறதுனாலும் போய் வாங்கலாம், விற்கலாம். எப்படி eBay, அமேசான் எல்லாம் ப்ராடக்ட்ஸை வாங்குறாக்களையும் ப்ராடக்டை விற்கிறாக்களையும் கனெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி P2P மார்க்கெட் பிளேசஸ் கிரிப்டோ வாங்குறாக்களையும் விற்கிறாக்களையும் கனெக்ட் பண்ணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுவாங்க. அது ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெகுலராக போய் நீங்கள் சும்மா வாங்க போகிறீங்கன்னு சொன்னாலும் உங்களை ட்ரேடர் ஸ்கேம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரேடர் அடிக்கக்குள்ள உங்கள்கிட்ட கிரிப்டோ வாங்க வாராலோ விற்க வாராலோ கூட உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய ஸ்கேம் இருக்குது. என்ன இதுக்கு ஒரு தனி மொடியூலே வச்சுருக்கேன் எங்களோட கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில். அதாவது உங்களுக்கு இதை சொல்லுங்கள், என்ன பேமெண்ட் அனுப்பாமல் பேமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி கிரிப்டோவை வாங்கி ஏமாத்துறது. அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆளுகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி அவரை இது ட்ரேடர் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு கிரிப்டோ வாங்கிட்டு ஏமாத்துறது. அதுக்கப்புறம் ட்ரேடருக்கு அவருக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே நடக்கிற ஸ்கேமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகையான ஸ்கேம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன். ஸோ P2P ட்ரேட் செய்ய போறீங்கன்னு, அதாவது இந்த கமெண்ட்ல இவர் கேட்டிருக்கிற இந்த ட்ரேட் நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொன்னால் மிக 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 கவனமாக இருக்கணும். ஓகே, அநேகமான ஸ்கேம்கள் நடக்கிறது இதில் தான். கொஞ்சம் அசந்திங்கன்னு சொன்னால் அப்படியே ஏமாற்றி போட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த P2P இதெல்லாம் நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்குள்ளே நடக்கும். அதுக்குள்ளே சரியாக செய்யணும். நீங்கள் அதுக்குள்ளே சில நேரம் என்ன வாங்கணும்னா சில ஆக்கள் ட்ரேடை ஓப்பன் பண்ணி போட்டு பேங்குக்கு போவாங்க. பேங்குக்கு போய் மெனுவலாக காசை டிபாசிட் பண்ணுறதுக்கு பணத்தை, அதெல்லாம் ஸ்டூபிட் விஷயம். சரி, என்ன P2P டிரான்சாக்ஷன்லாம் செய்யணும், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யணும், இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். இதுக்குள்ள நிறைய விஷயம் 10 நிமிஷம் வீடியோக்குள்ளே கதை கேட்கலாம் நான். ஓகே, அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் எப்பயுமே கிரிப்டோ வாங்குற விற்கிறதுக்கு உங்களுக்கு ஏலம்னு சொன்னால் நம்பிக்கையான ட்ரஸ்டபிளான ஆட்கள் கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறாக்கள் கைடன்ஸ் வந்துடுங்க. ஓகே, முதலாவது நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்கன்னு சொன்னால். அப்படி இல்லாட்டி அப்படி யாருன்னா நம்பிக்கை இருக்கிறாக்கள் கிரிப்டோ இருக்கீங்கன்னு சொன்னால் அவங்களோட டீல் பண்ணுறது உண்மையிலேயே நல்லம். ஏன்னு சொன்னால் நிறைய ஸ்கேம், அதாவது ஒரு மாதத்தில் எப்படியும் ஒரு ஆள் 2 பேர் எண்ணிட்டு வருவாங்க, என்ன கிரிப்டோவில் இப்படி ஒரு ஸ்கேமரே மாற்றி போட்டாங்க. நீங்கள் கடைசியாக பார்க்கல P2P ஸ்கேமாக தான் இருக்கும். எவ்வளோ சொன்னாலும் அந்த புதுசாக வாராக்களுக்கு அந்த கொஞ்சம் நாலேஜ் குறைய இருக்கிறதால அநேகமான ஸ்கேமர்ஸ் அதை பாவிச்சு ஏமாத்துறாங்க. ஸோ கவனமாக இருங்க. P2P ட்ரேடுகள் பண்ணக்குள்ள தயவு செய்து கடும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் ஏமாந்தாக்கள்ற வீடியோஸே நான் நிறைய போட்டிருக்கேன். அவங்களோட ஸ்டோரிஸ் எப்படி ஏமாந்தாங்கன்னு சொல்லி கேஸ் ஸ்டடியே வச்சிருக்கேன் HBO யூடியூப் சேனலில். ஸோ அதனால் P2P ட்ரேட் செய்யக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, ஸோ நீங்கள் ட்ரேடர்ஸ் சபாவுக்குள்ள அவர் எத்தனை ட்ரேட் பண்ணிக்கிறார், அவர் ஃபீட்பேக்ஸை பாருங்கள். அவருக்கு ரீசெண்டாக அவருக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் வந்துருக்கு, ட்ரேட் வந்துருக்கு. ஆனால் இதுகளை பார்த்தா கூட இதுக்குள்ளே இன்னொரு ஸ்கேம் நடக்குது. நீங்கள் நினைக்கலாம், இப்போ நான் ட்ரேடரை பார்த்தேன்னு அவர் நல்ல வெரிஃபைட் ட்ரேடர், அவர் நிறைய ட்ரேட் பண்ணியிருக்காரு, நிறைய வழியும் கொடுத்துருக்காரு, அடுத்தது அவருக்கு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதுலேயும் ஏமாறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அது எப்படி நடக்கும்னு சொன்னால், அந்த ட்ரேடர் அக்கௌண்ட்டை ஒரு ஸ்கேமர் ஹேக் பண்ணி அவர் மாதிரியே உங்களோட ஸ்கேம் பண்ணுற சான்ஸ் இருக்கு. இப்போ ஒரு நல்ல ஃபேமஸ் ஆனால் அவர் உண்மையான ட்ரேடராக தான் இருப்பார் அந்த அக்கௌண்ட்டுக்குரியா. அவர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணினது உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு பின்னால் இருக்கிற யாருன்னு சொல்லி ஒரு ஸ்கேமர் வந்து உங்களை ஏமாற்றி கொடுப்போம். அப்படியும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால கவனமாக இருக்கணும். எப்பயுமே தெரிஞ்சாக்களோட, அதாவது நீங்கள் வளமையாக ட்ரேட் பண்ணி பழையனாக்களோட ட்ரேட் பண்ணுறது இதில் கடுமையான முக்கியத்துவம். ஓகே, ஸோ இது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் எழுதிக்கும் சொன்னால் hbconsultancy.com கண்டெக்ட் பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னு சொன்னால் எங்களோட வாட்ஸ்அப் டெலிகிராம் ஐடி இருக்குது. அடுத்தது வேறு யாருனா இப்படி P2P ஸ்கேமில் ஏமாந்துறீங்களா, இல்லை ஏமாறதுக்கு யாருனா உங்களை ட்ரை பண்ணிக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இந்த P2P ட்ரேடிங் சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் இருந்தாலும் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கள் செய்ய பார்க்கணும்.
நாங்கள் ஹெச்பிஓ கன்சல்டன்சியால் ஃப்ரீ ஏஐ ட்ரேடிங் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால், அது லிமிடெட் டைம் தான். அதில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் hboconsultancy.com போய் பயோல டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது, அதுக்கு போய் பாருங்கள். முதலாவது ஏஐ ட்ரேடிங் பண்ணி போட்டிருக்கோம். அதில் இருக்கிற வாட்ஸ்அப் டெலிகிராம் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சம்பந்தமான மேலே டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அது லிமிடெட் டைமுக்கு தான் குயிக்காக கிராப் பண்ணிக்கொள்ளுங்க. பை.